வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 29/12/2025 முதல் 4/1/2025 வரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனையும் வாரப்பலனையும் எல்லா பலனையும் பார்க்க போகிறோம். தினப்பலன் ரெகுலராக நாம் பார்ப்பது யோகம் நல்ல யோகத்தில் ஜோதிட நேரம் வாரப்பலன்களுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம். எல்லா பலன்களுக்கும் நேயர்களாகிய நீங்கள் கொடுத்து கொண்டு வரக்கூடிய ஆதரவு தான் முக்கிய காரணம். கிட்டத்தட்ட 530வது வாரம் கணக்கு போட்டு தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஓடிடுச்சு. 10 வருஷம் ஓடி வெற்றிகரமாக 10 வாரம் எக்ஸ்ட்ரா ஆகிருச்சு. 52 வாரம் ஒரு வருஷம். கரெக்டா? உங்களை தான். ஸோ 520 வாரம் 10 வருஷம் முடிஞ்சு 11ஆவது வருஷத்துக்குள்ளே எடுத்து வைக்கும். யோகம் நல்ல யோகம் ஜோதிட நேரம் யோகம் நல்ல யோகம் இதோடு அதிகம். அத்தனை ஆண்டுகளும் தொடர்ச்சியாக சலிக்காமல் 13 ஆண்டுகள் நினைக்கிறேன். அது நீங்கள் கொடுத்து கொண்ட ஆதரவுக்கும் யாருக்கும் எந்த தீங்கு இல்லாமல் தெய்வம் அனுகிரகம் பண்ணுவதற்கும் நன்றிகள். வேந்தர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அவருடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் இது நடக்காது. எங்கள் மீது எப்பொழுதும் அன்பு கொண்டுள்ள இளைய வேந்தர் SRM ரவியண்ணன் அவர்களுக்கும், CO மேடம் அவர்களுக்கும், டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும், டெக்னீஷியன் அவர்களுக்கும், கேமராமேன் அவர்களுக்கும், ஒவ்வொரு வாரமும் விளம்பரதாரர்கள் அவர்களுக்கும், மற்றும் யாராவது விட்டிருந்தாலும் மன்னித்து எல்லோரும் உங்களுடைய அனுகிரகம்தான் என்று நினைத்து அத்தனை பேருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சிக்கு செல்வோம். கேள்விகள் நிறைய பேர். பட்டுக்கோட்டையை பற்றி கோயிலில் பற்றி பேசலையேன்னு ஒருத்தர் கோபம். தஞ்சாவூர்லாம் சுற்றுறீங்க, எங்கள் ஊரில் எவ்வளோ ஃபேமஸான கோயிலெலாம் இருக்கா தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டிருக்கார். தஞ்சாவூர் பெல்ட்டு அப்படியே நாகப்பட்டினம், அப்படியே திருவாரூர், திருக்கொள்ளிக்காடு, அந்த பெல்ட்டெல்லாம் கோயிலை பற்றி நான் பேசணுன்னா வாழ்க்கை ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கோம். திருச்சியிலேருந்து ஆரம்பித்து கும்பகோணம் அப்படியே போய் அப்படியே ஒரு ரவுண்ட் எடுத்து மாயவரத்தை அடித்து அப்படியே போயிட்டு எல்லாமே சுற்றின்னு வச்சுக்கோங்க. அந்த ஆயுசு இருக்காது. 7 பிறப்பு எடுக்கணுமா, அது சிவன் நினச்சா தான் முடியும். ஆனால் நமக்கு இது கடைசி பிறப்பு, அதனால் கவலை கிடையாது. இந்த பிறப்பில் இதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன். அரசியல் மற்ற விஷயம் அந்த விஷயம் அது எல்லாம் அடுத்தது. அதெல்லாம் இல்லைனாலும் என்னால் இருக்க முடியும். ஆனால் ஆன்மீக விஷயங்கள் மட்டும்தான் என் வாழ்க்கை, என் ரத்தம், என் சுவாசம். நோய்கள் நீங்க, திருமணம் தடை நீங்க, அஷ்டலட்சுமி கடாட்சம் பெற அற்புதமான கோயில் அருள்மிகு புராதன வருணேஸ்வரி திருக்கோயில் தஞ்சை. இப்படி சொன்னால் யாருக்கும் தெரியாது. திருச்சிற்றம்பலம் கோயில்னால் எல்லாருக்கும் தெரியும். திருச்சிற்றம்பலம் என்றாலே ஒரே கோயில் தான், அது பெரிய நாயகி தான். மூலவர் புராதன வர்ணேஸ்வரர். பட்டுக்கோட்டை அருகில் உள்ள திருச்சிற்றம்பலம் என்ற ஊரில் உள்ள கோயில்தான் நான் சொன்ன குறிப்பிட்ட கோயில். பெரிய நாயகி அம்மனை வழிபட்டால் எல்லா வரமும், அஷ்டலட்சுமி வரம், திருமணம் வரும், குழந்தை வரும், குழந்தைகளுக்கு கல்வி, தேக ஆரோக்கியம், பணவரவு, கடன் அமைகிறது, குடும்பத்தில் நிம்மதி, பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வது, நோய்கள் நீங்குவதற்கு எல்லாம். இந்த கோயிலில் விசேஷம் என்ன? பெரிய நாயகி அம்மனா இல்லை, பூ விளங்கும் பிள்ளையார். எப்படி? பூ விளங்கும் பிள்ளையார் சொல்கிறேன், பொறுமையாக கேட்டுக்கங்க. அம்மன் சந்நிதிக்கு வலப்புறம் பழமை வாய்ந்த பிள்ளையார் உள்ளார். இவரது செவியில் உள்ள தோரங்களில் நமது வேண்டுதல்களில் நினைத்து வைக்கப்படும் பூக்களை இவ்விநாயகர் உள்ளே இழுத்து கொண்டால் நமது வேண்டுதல் நிறைவேறும், நினைத்த காரியம் கைகூடும் என்று ஐதீகம். இழுத்துப்பாராம், போய் ட்ரெயின் பண்ணி பாருங்கள். இழுத்துக்கலானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக நின்று பொறுமையாக வேண்டணும். முட்டு உடைக்கிறது இது மாதிரிலாம் விஷயம்லாம் ஒரு முறை இழுத்துக்கலான்னா உடனே பேனாக ஆகிடக்கூடாது.
நம்ம நேரம் கொஞ்சம் சரியில்லைன்ட்டு போய் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் திருப்பி சரியாயிடும். தேங்காய் உடைக்கிறச்சு அழுகிடுச்சுன்னா உடனே அழுவுறது. வண்டி போகிறச்சு பாம்பு குறுக்க வந்துச்சுன்னா அழுவுறது. பன்னி வந்துருச்சுன்னா அழுவுறது. இதெல்லாம் உலகத்தில் நடக்கும். வண்டியில் ஏதாவது மாட்டிடுச்சுன்னா கல் உப்பு இருக்கு இல்லையா, அதை போட்டு டயரெல்லாம் நல்லா சுத்தப்படுத்திட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதோடு ஒன்றுமே கிடையாதான். இது சிம்பிளாக யாரும் பண்ணுறதில்ல. இது ஓடிடுவீங்க 10 லட்சம் ஹோமத்துக்கு. பன்றி வராகமூர்த்தி அவர் மோதிட்டா உடனே வண்டியை விற்றுறது. எந்த கான்செப்டோ. பாம்பு ரோட்டில் போயிடுச்சுன்னா அது ஏறிடுச்சுன்னா ஏற வேணாம், போய் பக்கத்துலேயே நில்லுங்க, கொத்தும். அது தெரியாமல் தானே பண்ணுறோம். வாகனத்தை ஒழுங்காக பொறுமையாக ஓட்ட சொல்லுங்கள். அப்போ ஸ்பீடாக போய் ஆள் மேலே இடிக்காமல் இருந்தால் போதும். மனிதனை கொல்வது மாபெரும் பாவம். எல்லா மிருகங்களையும் கொல்லக்கூடாது. ஆனால் என்னன்னா நீங்கள் கரெக்டாக போகும், அது வேறு விஷயம். எல்லாத்துக்கும் ரொம்ப பயப்படுறது கூடாது ஜோதிடத்தில், அதுதான் முக்கியம். பூவை இழுத்து கொள்ளும் என்றும் பூ வைக்கும் பழக்கம் இருக்கிறதான் இந்த கோயிலில். இக்கோயிலில் சிறப்புகளை பற்றி திருஞான சம்பந்தர், சுந்தரர் ஆகியோர் பாடியுள்ளார்கள். இந்த பாட்டு விஷயம்லாம் கேட்டு தேடி ஸ்தல வரலாறு புஸ்தகம் வாங்கி பார்க்கணும். இந்த ஸ்தல வரலாறுல எல்லாமே இருக்கும். திருவாரூரில் பிறந்தால் முக்தி, திருவண்ணாமலை நினைத்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி. அந்த வகையில் அந்த சிற்றம்பலம் மண்ணை உடலில் பூசிக்கொண்டால் முக்தி கிடைக்கும். அதனால் எடுத்து பூசிக்கணும், மண்ணை எடுத்து பூசி வேண்டணும். இக்கோயிலில் உள்ள 1300 ஆண்டுகள், இந்த கோயில் சுமார் 1300 ஆண்டுகள் பழமையான அற்புத சிவன் ஸ்தலம். சிவன் தான் இங்கு பிரதானம் என்றாலும் அம்மன் பெரிய நாயகியிடம் நமது வேண்டுதலை வைத்தாலே சிவன் அதை நிறைவேற்றி விடுவார் என்பது ஸ்தலத்தில் கூடுதல் சிறப்பு. இது கணவன் மனைவி ஒற்றுமையை நமக்கு காட்டக்கூடிய அற்புதமான கோயில். சிவபெருமானை வழிபடும் அடியார்கள் உச்சரிக்கும் முக்கியமான வார்த்தைகளில் ஒன்று திருச்சிற்றம்பலம். அந்த நாமத்தின் பெயரில் இவ்வூர் அமைந்திருப்பது சிவன் மீது முன்னோர்கள் வைத்திருந்த பக்தியை எடுத்து காட்டுகிறது. தற்போது கும்பாபிஷேகத்திற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இவ்வாலயம் முதலாக இவ்வாலயம் செல்ல நினைப்பவர்கள் இவ்வாலய கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு கூடுதல் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். கும்பாபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்த பொருள் கைங்கரியம் செய்வது விசேஷம். அங்கேயே போய் கேட்டு நீங்களே செஞ்சு கொடுங்க. மகாலட்சுமி, வள்ளி தெய்வானை, முருகன், தக்ஷணாமூர்த்தி, பிரம்மன், துர்க்கை, நவக்கோள்களுடன் கூடிய சிவலிங்கங்கள் என்று வித்தியாசமான இறைமேனிகளை வணங்கலாம். சுபமுகூர்த்த நாட்களில் இங்கு ஏராளமான திருமண நிகழ்வுகள் நடைபெறுகிறது. திருமண தடைகள் நீக்கும் ஒரு அற்புதமான ஸ்தலம். நோய் நொடியின்றி சிறப்புடன் வாழ நமக்கு கிடைத்த உன்னத ஸ்தலமாக திருச்சிற்றம்பலம் தலம் திகழ்கிறது. காரியத்தடிகள் நீங்க இவ்வாலய பூவிலங்கும் பிள்ளையார் திகழ்கிறார். இயற்கை எழில் சூழ அமைந்த இந்த ஆலயத்திற்கு சென்று இறைவனை தரிசித்தால் உடல் மனம் பரவசம் அடையும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். திருச்சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த கோயிலில் சொல்லிக்கினே போகலாம். அதில் பூவிலங்கும் பிள்ளையாரெல்லாம் நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு அற்புதங்கள். சந்தோஷமாக போய் பொறுமையாக போகணும். அந்த பக்கம் ஏதாவது பிளான் இருந்தால் சொல்லி நிதானமாக போய் கோயில் எப்பயுமே 12 மணிக்கெல்லாம் அவசரமாக போகாதீங்க. ஒன்றும் முடிஞ்சால் 12 மணிக்கு முல்ல 10:30 மணிக்குள்ளே அப்படி பொறுமையாக போய் நிதானமாக தரிசனம் பண்ணுங்கள். ஈவினிங்னா கொஞ்சம் 4 மணிக்கு போய் கோயில் திறக்கிறச்ச வரைக்கும் உட்காந்து பொறுமையாக கோயில் நடப்பு விடுற வரைக்கும் நிதானமாக அலசி வந்து எல்லா கோயிலையும் இப்படி தான் பார்க்கணும். கடைசி நேரத்தில் நான் கூட இப்படி தான் போவேன் சில டைமில். ஆனால் நான் போகிறது ஏற்கனவே போன கோயில்னால் அப்படி போவேன். புது கோயில்னால் பொறுமையாக போயிடுவேன், சீக்கிரம் போயிடுவேன். 9 மணி 9:30 மணிக்கே போயிடுவேன். போயிட்டு
அங்கே எல்லாத்தையும் கேட்டுட்டு அற்புதமாக ஒரு இடமா சுற்றி பார்த்துட்டு இது என்ன விசேஷம், இவங்க சொல்கிற வரலாறு உண்மையா, எல்லாமே இப்போ தான் தட்டினா வந்துடுது. எல்லாமே பொறுமையாக பார்த்து அற்புதமான அமைப்பு. அதனால தான் திருச்சிற்றம்பலம் கோயில் பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை பல விஷயத்திற்கு, பட்டுக்கோட்டை என்றாலே பாடலாசிரியர் தான் ஞாபகத்தில் வருவார். அப்பேற்பட்ட நிறைய பேர்களை இந்த உலகத்திற்கு கொடுத்துருக்கக்கூடிய கோயில். நிறைய நல்ல விஷயங்களுக்கு பட்டுக்கோட்டை ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். அதேபோல் எல்லாத்துலேயும் நல்லது நடப்பதற்கு, கெட்டது நீங்குவதற்கு, அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் கிடைப்பதற்கு, குழந்தை அமைப்பில் அனுகூலம் பெறுவதற்கு, குழந்தைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் சிறந்து விளங்குவதற்கு, தேகாரோக்கியம் பொலி பெறுவதற்கு, நோய்களின்றி வாழ்வதற்கு, கடன் அமைப்பிலிருந்து பிரச்சனைகள் நீங்குவதற்கு, மன அழுத்தம் தீர்வதற்கு, அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் கிடைப்பதற்கு, எதிர்பார்த்த அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்கு எல்லாமே வரமோ அற்புதமான வரம். தொலைதூரத்திலிருந்து நல்லது எல்லாமே கிடைக்கக்கூடிய கோயில் எது? திருச்சிற்றம்பலம் கோயில் பட்டுக்கோட்டை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். வாழ்க வளமுடன். ஜோதிட நேரத்தில் 29/12/2025 முதல் 4/1/2026. ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். இந்த வாரம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். அலைச்சல்கள், அனுகூலம், சந்தோஷம், திட்டமிடுதல், செயல்படுதல், எக்ஸிக்யூஷன் செய்யக்கூடிய அமைப்பு, விநாயகர் வழிபாடு, காரிய சித்தி மாலை மந்திரம், தூக்கமின்மையால் தொந்தரவுகள், தோள்கள் அலர்ஜி, ஏதாவது ஒரு மருந்து மாத்திரையால் ஏற்படும். அதில் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள்லாம் ஏற்றத்தை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக முன்னேற்றம், வியாபார ரீதியாக அனுகூலம், உத்தியோகத்தில் ஏற்றம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, இழந்த பெருமைகளை பெறக்கூடிய பிராப்தம், தெய்வ வழிபாடுகள், மகான்கள் வழிபாடுகள், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, இழுபறியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது, உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற அனைத்து விஷயங்களும் யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, தனிப்பட்ட முறையில் பெரும் செல்வத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பலருக்கு இருந்த சிக்கல்கள் தீர்வது ஆனந்தம் தரும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். திட்டமிட்டு பெரும் தொழிலதிபர்கள், பெரும் வியாபாரிகள், உங்களுக்கும் அவர்களுக்கும் நினைத்து பார்க்க முடியாத இருப்பவர்களெல்லாம் உங்களை நம்பி எல்லா பொறுப்புகளும் கொடுப்பதும், உங்கள் ஆலோசனை கேட்பதும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சாதாரணமாக இருங்கள், அலட்சியப்படுத்தாதீர்கள். எல்லா விஷயமும் ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படுவது தனிப்பட்ட முறையில் யோக பலத்தை நிச்சயமாக தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக செல்வாக்குகள் கூடுவது யோகமும் சித்தமும் ஆனந்தத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது தனிப்பட்ட முறையில் யோகத்தையே பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வழிபாடு மன அழுத்தத்தை தீர்க்கும், மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்க்கும், எல்லா விதத்திலும் அனுகூலம் காணப்படும். அதே சமயம் தெய்வ வழிபாட்டில் அனுமன் சாலிசா, அனுமனை வழிபாடு செய்வதும், மேலதிகாரிகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக பதட்டமில்லாமல் இருப்பது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். சனிக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரியை தவிர கொடுக்க தடைகள் நிவர்த்தி ஏற்படும். சட்டத்திற்கு புறமானவர்கள், சட்டத்திற்கு
புறமானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது மகா பெரிய புண்ணியத்தை ஏற்படுத்தும். அண்டை அலர்ட் விஷயம், மேலதிகாரிகள் விஷயம், வண்டிகளில் டிராவல் செய்யக்கூடிய சமயத்தில் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நிற்பது பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அமைப்பையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள், ரிஷப ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் எல்லா விஷயமும் பெரும் சந்தோஷத்தையும் பெரும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். கண்டிப்பாக தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் தர்க்கம் செய்யாமல் பொறுமை காப்பது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் யோகமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த பல நிலைமைகள் படிப்படியாக மாறுவது சந்தோஷமும் யோகமும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு சிறந்த பரிகாரம். இடது பக்க தேக ஆரோக்கியம், பிபி, சுகர் எல்லாம் பார்த்து கொள்வது அனுகூலத்தை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், சுபகாரியங்கள், அசையமசைய பொருள் சேர்க்கை, பயணங்கள், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் எல்லாம் காணப்பட்டாலும் கண்டிப்பாக மனதில் மட்டும் இனம் புரியாத பிரச்சனைகள் இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் டோட்டல் சரண்டர் ஆகி விடுவது நன்மையை ஏற்படுத்தி தரும். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, அசையமசைய பொருள் ரீதியாக அனுகூலங்கள் பெரிய அளவுக்கு காணப்பட்டாலும் செல்வாக்குகளே கோபதாபம் இல்லாமல் இருப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக புதிய முயற்சிகளில் அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படுவது கண்டிப்பாக காணப்படும். பயணங்களாக இருக்கிற சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனத்துடன் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம் டப்பு என்று முயற்சிகள் பெரிய சக்ஸஸையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ வழிபாட்டில் அதீத கவனமும் சந்தோஷமும் மிகப்பெரிய யோக பலத்தை மிதுனத்துக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்களை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டாலும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. திருமண பேச்சுவார்த்தையில் திடீரென்று சுணக்கங்கள் காணப்படுவதும், காதல் அமைப்பில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் அனுகூலம், பழைய கடன்கள் பைசல் செய்வது, புது தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம், ப்ரமோஷன் தடைகள் கண்டிப்பாக தீரக்கூடிய அமைப்பு, இன்க்ரிமெண்ட்டுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், வழக்குகள் வெற்றிகளை ஏற்படுத்தும். அரசு துறை, அரசியல்வாதிகள் மிகப்பெரிய நன்மையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அமைப்பு. நவகிரகத்தில் ராகு வழிபாடு யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் தருவதுடன் கோளர் பதிகத்தை கேட்க கேட்க நன்மைகள் அணிவகுத்து வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். யோகமும் அனுகூலமும் பெரிய அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது பெரிய பலத்தையும் பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். இரத்தபந்த உறவுகள், தாய்வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள் அனுகூலங்கள் காணப்படும். கடனில் இருந்த
பிரச்சனைகள் எல்லாம் தீர்வது மனதில் இருந்த சங்கடத்தை போக்கிட செய்யும் என்பதுடன் மன அழுத்தங்கள் படிப்படியாக குறைவது நிம்மதியும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். வசந்த கால அழுவது அமைப்புக்கு யோகத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் தீர்வதே யோகத்திற்குண்டான அனுகூலமான காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோக ரீதியாக ப்ரமோஷன் அமைப்புகள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு. கடகத்திற்கு ஜெயம் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக தொலைதூரத்திலிருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்பட்டாலும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேது வழிபாடு உங்கள் வாழ்க்கையை மேன்மேடைய செய்யும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எந்த கவலையும் இல்லாமல் கொண்டு போகிறது நன்மை தரும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படிப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். துணை அல்லது துணைவார் காதல் அமைப்பில் அனுகூலங்களும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். எல்லாவற்றிலும் அஷ்டமத்த சனி என்று யோசித்து கொள்ளாமல் உடற்பயிற்சியும் மனதை தெளிவடையக்கூடிய அமைதியான தியானமும் உங்கள் வாழ்க்கையை மேன்மையடைய செய்யும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்த்து கொடுக்கும். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்ற அனுகூலமும் நம்பிக்கையும் யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது வசந்தமும் ஆனந்தமும் ஏற்படுத்தி தரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீர்வது பெரிய அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், பிபி சம்பந்தப்பட்ட உபத்திரம், முதுகு தண்டுவட சம்பந்தப்பட்ட உபத்திரம். ஆனால் சிம்மத்திற்கு இப்பொழுது பெரிய தொந்தரவாக இருப்பது அஜீரண கோளாறுகள். அஜீரண கோளாறுகளுக்கு உண்டான எளிய முறையில் உணவு முறைகளை, செரிமானங்களையும் பழங்களையும் காய்கறிகளையும் எடுத்துக்கொள்வது தான் ஒரே வழி. நீங்களாக ஏதாவது நினைத்து குழப்பிக்கொண்டு போகிறது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது என்பதை சிம்ம ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். குழப்பமே பிரதானமான எதிரி யாருக்கென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. நீங்களே யோசிப்பீர்கள், நீங்களே செய்வீர்கள், நீங்களே கத்துவீர்கள், நீங்களே அழுவீர்கள், நீங்களே விட்டு விடுவீர்கள். இதெல்லாம் தேவையற்ற விஷயம். அமைதியாக இருந்து தெய்வ மார்க்கங்கள், குலதெய்வ மார்க்கங்கள் பொறுமையாக இருந்து அபிராமியில் நான் சொன்ன சோத்திரங்களை படித்து காரிய சித்தி மாலையை கேட்க 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 எல்லா விதத்திலும் ஆனந்தமும் பரமானந்தமும் பேரானந்தத்தையும் பெறக்கூடிய ராசி யார் என்று பார்த்தால் சிம்ம ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது. வாகனத்தில் வித்தைகள் கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். அற்புதம் ஆனந்தம் பெற்றுத்தருவதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் வழிபாடு பெரிய அழுத்தத்தையும் மன அழுத்தத்தையும் நீக்கி சந்தோஷத்தையும் எல்லாம் தரும். அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு மட்டும் சிறிது பார்த்து கொள்ள வேண்டும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவது, கடல் கடந்த பயணங்கள், கடல் பக்கத்தில் வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, அல்லனா 2 நாள் மனம் விட்டு போய் குடும்பத்தாருடனோ நண்பர்களுடனோ தங்கிட்டு வருவது, மலைப்பிரதேசங்களுக்கு செல்வது, விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை கண்டிப்பாக ஒன்றன் பின் ஒன்றாக நிவர்த்தி ஏற்படுவது, இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கன்னியா ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகளெல்லாம் பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, தொழிலில் இருந்த கஷ்டங்கள் தீர்வது என்று சக்கு என்று நடைபெறக்கூடிய இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது சாத்தியமே.
வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரும். தொழில் ரீதியாக பெரிய நம்பிக்கை, பெரிய சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். பழைய கடன்கள் பைசல் செய்வது, அடிமை தொழிலிருந்து தொழில் ஆரம்பிப்பது, பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருப்பது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். பதவிகளில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். கூட்டாளிகளில் விரோதிகளில் இருந்த சிக்கலெல்லாம் கண்டிப்பாக சமாதானம் செய்து கொள்ளக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் புத்திசாலிகள். கண்டிப்பாக யாரிடத்திலும் வன்மம் கொள்வதோ தவறாக இருப்பதோ உடன் இருப்பவர்கள் தேவையற்ற தொந்தரவுகளை அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள். கன்னியாராசிக்காரர்களுக்கு யோகங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள். செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். யோகமும் அனுகூலமும் தைரியமும் ஏற்படும். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி டக்கென்று ஏற்படக்கூடிய அமைப்பு. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வழிபாடு மன அழுத்தத்திலும் தேக ஆரோக்கியத்திலும் குடும்பத்தில் நிம்மதியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரங்கள். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்க கேட்க எல்லா விதமான சங்கடங்களும் ஓடிப்போய்விடும் என்பதை துளாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். புதன்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளிக்க பெரிய தடைகள், பெரிய விரயங்கள், தேவையற்ற மன அழுத்தங்கள், விலை உயர்ந்த பொருள்கள் கையை கழுவி போகிறது, அதாவது களவு போகிறதெல்லாம் மாறி அனுகூலங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். யோகமும் அனுகூலமும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பெரிய அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கை கூட்டி கொடுக்கும். தொழிலேற்றம், உத்தியோகமேற்றம், வியாபாரமேற்றம், படிப்பேற்றம் என்ற யோகங்களும் அனுகூலங்களும் பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது. பிறர் குடும்பத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. உடற்பயிற்சியை செய்யாத ராசிக்காரர்களுக்கு சோம்பலால் பலவிதமான சிக்கல்களும் மன அழுத்தத்தால் பலவிதமான வருத்தங்களும் தவிர்க்க முடியாத ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சாப்பிடுகிறீர்களோ கோயிலுக்கு போகிறீர்களோ எனக்கு கவலை கிடையாது. ஆனால் உடற்பயிற்சிக்கு அதீத முக்கியத்துவம் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். தொழிலில் இருந்த நீண்ட நாள் கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கஷ்டங்கள் எல்லாம் வெயிலை கண்ட பனி போல் விலகி ஓடிவிடும். தாய் வழி உறவு, தந்தை வழியுடன் வருத்தங்கள் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். சக்கர வழிபாடு நவகிரகத்தில் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் கூடாது. அபிராமி அந்தாதி 40, 59, 75 படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலி அசிடிட்டி ரிஃப்ளெக்ஸ் என்ற நோய்களில் அதீத தாக்கம் இந்த வாரத்தில் காணப்படுவதனால் உணவு முறையில் அஜீரணமும் மசாலா எல்லாம் தவிர்த்து கொள்வதும் மிக மிக முக்கியம். தூக்கத்திலோ எலும்பு கடிக்கிற சமயத்திலோ முழுங்கக்கூடிய சமயத்திலோ பேசிக்கொண்டே சாப்பிடுவது பெரிய சிக்கலை உருவாக்கிவிடும். உணவு குழாயில் பாதிப்புகள் காட்டக்கூடிய அமைப்பு என்பதனால்தான் பொதுப்படையான விஷயத்தை விட்டு தேக ஆரோக்கியத்தை அதிகமாக சொல்லக்கூடிய நிர்பந்தம். தொழில் ரீதி, உத்தியோக ரீதி,
வியாபார ரீதி, படிப்பு ரீதி ஏற்றங்கள் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகளெல்லாம் படிப்படியாக மாறுவது பெரிய அளவுக்கு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கும். யாருக்கும் ஜவாப் கொடுப்பது, ஜாமீன் கொடுப்பது மற்றும் கூடவே கூடாது. ஜவாப் ஜாமீனை மீறி கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த ஜவாப் ஜாமீன் யார் கொடுப்பார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் இயற்கைக்கு மாறாக உங்களுக்கு டக்கு டக்கு என்று நடைபெறக்கூடிய அனுகூலமான காலகட்டம் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். எல்லா விதத்திலும் அனுகூலமும் சுபிட்சமும் காட்டாலும் மன அழுத்தங்கள் கண்டிப்பாக இருப்பதனால் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோகமும் தொழிலும் உத்தியோகத்தை ஏற்றத்தை ஏற்படுத்தும். வசந்தமான அமைப்பும் சந்தோஷமான அமைப்பும் அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் சிறிது குழப்பங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. நரம்பு உபத்திரம், தலைவலி சம்பந்தப்பட்ட உபத்திரம், கழுத்து பகுதி சுளுக்குகள் அதீத கவனமாக பார்த்து கொள்வதும், தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு மிக மிக கவனமாக சளி தொந்தரவு இல்லாமல் பார்த்து கொள்வது ஏற்றத்தை தரும். முடிந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் வழிபாடு சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்ற அமைப்பு பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தான் உண்டு, தன் வேலை உண்டு, சட்டத்திற்கு புறம்பானவர்கள் கூட நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது சகலத்திலும் ஜெயமும் சந்தோஷமும் ஏற்படும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண குறையக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படுவது அனுகூலமான காலகட்டம். மேலதிகாரிகளிடம் தர்க்கங்கள் வேண்டாம். உத்தியோகத்தில் அதிக வேகத்துடன் நெகட்டிவாக திங்கிங் வேண்டாம். பேப்பர் போடுகிறேன், ராஜினாமா செய்கிறேன் என்ற உணர்ச்சி பளம்புகள் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் தனுசு ராசிக்காரர்கள் வைத்து கொள்வது பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள், ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் போன்ற விஷயத்தில் கவனத்துடன் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். செல்வாக்குகளில் இருந்த சிக்கல்கள் தேவையில்லாத வரலாம். எனவே எல்லா விஷயத்திலும் சிறிது பொறுமை காப்பதும், அவசரப்படுவதோ, மேலதிகாரிகளோ தெரிந்தவர்களிடத்திலும் வாக்குவாதங்கள் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேது வழிபாடு யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது யோகத்தையும் சந்தோஷத்தை தரும். உத்தியோக ரீதி, தொழில் ரீதி, வியாபார ரீதி, படிப்பு ரீதியாக சகல விதத்தில் நன்மைகள் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த பலவிதமான கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக மனக்குழப்பங்கள் மட்டும் கூடவே கூடாது. சுபவிரிய பிராப்தம், கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். கண்டிப்பாக வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய
மகர ராசிக்காரர்கள் ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெறுவீர்கள். தொழில் மாற்றத்திற்கு வரவேற்கத்தக்க அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம், யோகமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அமைப்பு, இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது வசந்தத்தின் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோக ரீதி, தொழில் ரீதி, வியாபார ரீதி, படிப்பு ரீதியாக எல்லா விதத்திலும் சுபவிரய பிராப்தம் நிச்சயமாக காணப்படும். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் சந்தோஷ செலவுகளாக மாற்றிக்கொள்வது நன்மை தரும். புது பொறுப்புகள், புது கௌரவங்கள், புது வேலை வாய்ப்புகள், புதுசாக இன்க்ரிமெண்ட்டுகள், அடிமைத்தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது பரிபூர்ணமாக 7.5 சனி விளங்கி இருப்பதனால் மனதில் இருந்த குழப்பங்கள் மாறுவது, டக்கு டக்கு என்று எல்லா விஷயத்திலும் கான்சன்ட்ரேட் செய்வதெல்லாம் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். வசந்த காலங்கள் ஆரம்பித்துள்ளதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தூக்கமின்மை பெரிய பாதிப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் முதலீடும் அனுகூலமும் தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், கோளார் பதிகத்தை ஒரு முறை கேட்பதும் அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வழிபாடு, கேது வழிபாடு, ராகு வழிபாடு என்ற முக்கிரகத்தையும் வழிபாடு செய்வது தடைகளிலிருந்து நிவர்த்தி ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை லாபத்தை ஏற்படுத்தி தரும். தொடர்ச்சியாக இருந்த டக்கு டக்கு என்ற வண்டி வாகனங்கள், அஷ்டலட்சுமிகள், குடும்ப நிம்மதி, காதல் அமைப்பு கைகூடுவது, திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த பரிபூர்ண நிலைமைகள் மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயத்தில் அற்புதமான காலகட்டத்தையும் ஏற்றத்தையும் பெறக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய முயற்சிகள், அற்புதமான அமைப்பு ஏற்படுவது, வீடுகளில் இன்டீரியர் மாற்றுவது, வாகனத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடைபெறுவது, பெண்களுக்கு எல்லா விதத்திலும் ஆடை ஆபரணங்கள், அஷ்டலட்சுமி கடாட்சம், ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்திலும் பேர குழந்தைகள் விஷயத்திலும் எல்லா விதத்திலும் டக்கு டக்குன்று தலைமுறைக்கும் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். அபிராமியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 90வது பாடல் படிக்க படிக்க தடைகள் எல்லாம் தவிடுபடி ஆக்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எல்லா விதமான அனுகூலங்களும் நடைபெறுவது ஆச்சரியம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையது கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லா விதமும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு. மகான்களின் ஆசீர்வாதம் ஏற்றமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். உற்சாகத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு உற்சாகத்தில் எல்லா விதமான சங்கடங்களும் களையக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு பல விதத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த பலவிதமான நன்மைகள் மீறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழில் அற்புதம், உத்தியோகம் அற்புதம், வியாபாரம் அற்புதம், படிப்பு அற்புதம் என்ற அமைப்புக்குண்டான அமைப்பென்பதையும் இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகள், தேகாரோக்கியத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், தாயார் தந்தையாரிடத்தில் தர்க்கங்கள் வேண்டாம். அவர்களுடைய தேகாரோக்கியம் மிக மிக முக்கியம். ஜென்மசனி இருப்பதனால்
வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் அதீத கவனமாக பார்த்து கொள்வது, தொற்றுநோய் உபத்திரம், ஃப்ளூ தொந்தரவுகள், சளி தொந்தரவுகள் திடீரென்று ஏற்படும். சோம்பல் தான் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். எனவே கொழுப்பில்லாத உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள், பால் பொருள்கள் அவாய்ட் பண்ணக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லை என்றால் தை மாதம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக கண்டிப்பாக கிரகங்கள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தருவதற்கு தயாராக இருக்கிறது. உடற்பயிற்சி சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றங்கள் காணப்படும். நீண்ட நாட்களாக தேக ஆரோக்கியத்தில் இருந்த ஒரு உபத்திரம் ஒரு நாளோ இல்லை ஒரு மணி நேரமோ மருத்துவரிடம் சென்று காண்பித்து சரி செய்து கொள்வது புத்திசாலித்தனம். வேற்றுமொழி மனிதர்கள் ஆதாயம், கோயில் திருப்பணிகள் உத்தமம், முதலீடுகளுக்கு அனுகூலம். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 29/12/2025 முதல் 4/1/2026 வரை உள்ள வாரத்திற்கு உண்டான பலன்களும் எளிய பரிகாரங்களையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.